Hi friends, welcome to Cinema Rasigan. நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் 10 days before ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி படம். படத்தோட நேம் ரைட் 2. இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குது. ரைடுன்னு 2018 ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படம் 1980களில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்க ரைட் 2 படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூட்டி தான். ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு 7 வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்பையும் ஹீரோவான அஜய் தேவ்கன் ஒரு நேர்மையான இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்லே அவர் ஒரு ரைட் பண்ணுறாரு. அந்த ரைடை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாரு. அதுக்கடுத்து அவரை ராஜஸ்தானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ராஜஸ்தானுக்கு ஃபேமிலியோட போனதுமே அங்கே ரொம்ப செல்வாக்கோட இருக்க அரசியல்வாதியான ரிதேஷ் தேஷ்முகன் அவரை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட ஆஃபீஸ், அவரோட ட்ரஸ்ட்டு, அவரோட ப்ராப்பர்ட்டிஸ்னு எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்து ஏதோ டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாரு. சடனாக ஒரு நாள் அவரோட டீமோட அஜய் தேவ்கன் ரிதேஷ் தேஷ்முகன் அவருக்கு சொந்தமான எல்லா இடங்கள்லையும் ரைடுக்கு போகிறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ரைட் 2. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீட்டாகவே இருந்துச்சு. ஒளிப்பதிவாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் நீட்டாகவே இருந்துச்சு. குறிப்பாக ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க் நல்லா இருந்துச்சு. 1980 காலகட்டங்களில் நடக்கிற ஸ்டோரி. ஸோ அதுக்கேற்ற ஒரு நீட்டான ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கை பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 2 கேரக்டர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் மாரி இருந்தாங்க. ஒன்று அஜய் தேவ்கன், இன்னொன்று ரிதேஷ் தேஷ்முகன். இவங்க 2 பேரும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக அஜய் தேவ்கன் ஒய்ஃபாக வாணி கபூர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அந்தளவு ஸ்ட்ராங்கான ரோல் இல்லை, இருந்தாலும் அவங்க வர 2-3 சீன்ஸில் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இவங்க 3 பேர் தவிர படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஸ்மாராக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்கில் ரைடு, அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது, அதுக்கப்புறம் ரிதேஷ் தேஷ்முகன் அந்த ரிலேட்டட் டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறது, ரைடு போகிறது, அதுக்கப்புறம் சில சம்பவங்கள்லாம் நடக்கும். இன்ட்ரோல் வரைக்கும் அதை வச்சு கொண்டு போயிட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈஸியாக யூகிக்கக்கூடிய வகையில் தான் போகும். இடையில அவங்க ட்விஸ்ட் மாரி ஒரு விஷயத்தை காட்டியிருந்தாலும் அது அந்தளவு இம்பாக்டாக தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ரைடு இதாகிறப்ப படம் அடுத்த லெவல் போகாது. கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப்க்கு ஏதாவது ஸ்டோரி வேணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோன்றப்ப இது இப்படி தான் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளால் ஈஸியாக யூகிக்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே இவங்க சுவாரஸ்யமாக சொல்ல ட்ரை பண்ணாலும் ஈஸியாக யூகிக்கக்கூடிய வகையில் போகிறதுனால பெருசாக சுவாரஸ்யம் இல்லை. அடுத்த செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் போச்சு. இதுவும் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுற மோட்டில் தான் போச்சு. இருந்தாலும் சில இடங்களில் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கொஞ்சம் பெட்ரு. செகண்ட் ஹாஃபில் என்ன அந்த ஒரு குத்துப்பாட்டு வச்சிருக்க தேவையில்லை, அது இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் கிளைமேக்ஸு யூஸ்வலாக எப்படி போய் முடியுமோ அதே மாதிரி தான் முடிச்சிருந்தாங்க. ஓவராலாக சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 2018 ரைட் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படம் அந்த டைமில் நல்ல ஹிட் அடிச்சிச்சு. அந்த படம் ஓரளவு நல்லாவும் இருக்கும். இப்போ ரிலீஸ் ஆகிருக்க இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சுமாராக தான் தெரிஞ்சிச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே சுமாராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. உங்களுக்கு ரைட் ஃபர்ஸ்ட் பார்ட் பிடிக்குன்னா ரைட் இப்போ ரிலீஸ் ஆகிருக்க செகண்ட் பார்ட் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. மற்ற ஆடியன்ஸுக்கு இந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ என்னோட ரிவ்யூவை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.